ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வெளியில் போகும்போதுட்டு அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி போக முடியாது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம ஆயில் வச்சுட்டு தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போவோம். அன்றைக்கி நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு அப்படியே மண்டே பிச்சுக்குங்க. எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நல்லாவே வராது. அந்த மாதிரி கவலை உங்களுக்கு வேண்டான்றதுக்காக தான் எனக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலோட நான் வந்திருக்கேன். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்கள் அடிக்கிற வெயிலுக்கு ஆயில் வச்சுட்டு தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஹேர் ஸ்டைலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனால் நமக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம முடி ரொம்ப ட்ரை ஆகிடுங்க. டெய்லியும் ஹேர் வாஷ் ஷாம்பு போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ட்ரை ஆகிட்டு நம்ம முடி சீக்கிரமாக டேமேஜ் ஆகிட்டு நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் அப்புறம் முடி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஆயிலி ஹேர்லேயே எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்க, இந்த ஹேர் ஸ்டைல் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேர்வகடு எடுத்துக்கோங்க. நேர்வகடு எடுத்துகிட்டு பின்னாடி கொஞ்சம் முடி மட்டும் எடுத்துகிட்டு, நான் நிறைய ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். அந்த பேக்கில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் பாதி இந்த சைடு விட்டுட்டு பேக்கில் இருக்கிற முடியை மட்டும் நல்லா கோம் பண்ணிவிட்டு பின்னாடி கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக இழுத்து வர வேண்டாம். நம்ம ஆயில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப வலிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடியை மட்டும் எடுத்துகிட்டு நார்மலாகவே வைங்க. எனக்கு ஸ்ட்ரெயிட்டான முடி, ரொம்ப வேவியாக இருக்காது என்னோடய முடி. எண்ணெய் வச்சா நல்லா குச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கெல்லாம் இந்த வேவி ஹேரு, நல்லா ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கு ஆயில் வச்சாலுமே கொஞ்சம் பவுன்ஸியாக தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பக்காவாக சூப்பராக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த முடியை மட்டும் கொஞ்சமாக ஒரு குட்டி பார்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு கிளிப் வச்சிங்கன்னா வலிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப எண்ணெய் வச்சு தான் இருக்கும். அதனால் லைட்டாக முறுக்கி ரொம்ப இழுத்து பின்னு வைக்காதீங்க, கிளிப்பு வைக்காதீங்க. லூஸாக வச்சு அப்படியே ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க, லைட்டாக சுற்றி. அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ முடி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அந்த பக்கமும் எடுங்க. அப்போ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இதுவே நீங்கள் ஆயில் இல்லாமல் பண்ணால் நல்லா க்யூட்டாக இருக்கும். ஹேர் ஸ்டைலு ஆயில் வச்சு பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் ரொம்ப அப்படி இதாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி ட்ரை பண்ண சொல்கிறேன். சுற்றி பண்ணுறதுனால முடி கொஞ்சம் தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் க்யூட்டாக இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி கொண்டு போயிட்டு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு மறுபடியும் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு மறுபடியும் சுற்றி கொண்டு போயிட்டு பின்னாடி செக்யூர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு லூஸாக வேணும்னா லைட்டாக அப்படி இழுத்து விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு லூஸ் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி வேணும்னா லைட்டாக அப்படி இழுத்து விட்டுருங்க. ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா முடி அப்புறம் தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபுல் டே நம்ம ஹேர் ஸ்டைலோட இருக்கணும் அப்படின்னா முடி டைட்டாக சுற்றி போட்டோன்னா முடி வலிக்கும் இல்லைங்களா. அதனால் லூஸாகவே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போய் செக்யூர் பண்ணுங்கள். நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால ஆயில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தலைவலியும் கம்மியாகுங்க. நீங்கள் எண்ணெய் வைக்காமல் நீங்கள் வெயிலில் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தலைவலி வருதுன்னு. ஆனால் உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, மற்றவங்களுக்கு கண்டிப்பாக வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா தலைவலிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப தலைவலிக்குங்க. எப்படா வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்கு எப்படா ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் நினச்சிட்டு இருப்பேன் வெளியில் போயிட்டு வந்தேனாவே. அதனாலவே இப்போலாம் மேக்ஸிமம் நான் ஆயில் வச்சுட்டு வெளியில் தலைவாரிட்டு போகவே மாட்டேங்க. ஃபஸ்ட்லலாம் இப்போல்லாம் ஆயில் வச்சுட்டு ஐயோ நம்ம தலைவலிக்கு நம்ம ஆயில் வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆயில் வச்சுட்டே போயிடுறேன் இப்போல்லாம். அதனால தான் சரி நம்ம ஃபாலோ பண்ணுறதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லலான்றதுக்காக தான் இந்த ஹேர் ஸ்டைலை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நம்ம பார்க்க அழகாக இருக்குங்க. ஆயில் வச்சுருந்தாலுமே என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்களே அப்படி உங்களே திரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் குட்டி ஹேர் இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். எனக்கு லாங் ஹேர்ன்றதுனால பின்னி தான் போட்டாகணும். நீங்கள் அப்படியே பின்னாடி ஒரு கேட்ச் போட்டிங்கனாவே அழகாக முடி சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் லாங் ஹேர்ன்றதுனால கண்டிப்பாக பின்னி தான் போட்டாகணும். நீங்கள் அப்படியே கேட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 சைடும் எனக்கு 3 பார்ட்டாக கிடச்சிது. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 அப்படி லைட்டாக சுற்றி கொண்டு போயிட்டு பின்னாடி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி டிஃப்ரென்ஸான ஹேர் ஸ்டைல் தெரிஞ்சாக்கா, அக்கா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள், சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆயில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக முடி வராது. நீங்கள் எவ்வளோ ஆயில் வைப்பீங்களா தெரியாது, நான் வலிய வைப்பேங்க, ரொம்ப நிறைய ஆயில் வைப்பேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ அது ஃபுல்லாக போயிடும் இல்லைங்களா. ஆனால் ஆயில் வைக்கும்போது நிறைய ஆயில் வைப்பேன். அதனால் முன்னாடி இருக்கிற முடி, குட்டி குட்டி முடி, அது பேபி ஹேர்ஸ்லாம் வந்துட்டு லைட்டாக இழுத்து விட்டுருங்க. ஏன்னா எனக்கு நெத்தி கொஞ்சம் பெரிய நெத்தின்றதுனால அப்படியே முன்னாடி வலிச்சு வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக முடி எடுத்து விட்டுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மல் தான், ஃபுல்லாக சிக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முடியை வந்துட்டு நல்லா 3/4 பின்னல் போட்டு பின்னிடுறேன். இதில் என்ன பெனிஃபிட்னா, எனக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் எனக்கு இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பேபி டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேபி ஹேர் வளர்ந்ததுனால நான் ஆயில் வைக்காமல் இருந்தேன்னா இப்போ பின்னும்போது சூப்பராக வருங்க. லாஸ்ட்டாக ஈவினிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா அந்த பேபி ஹேர்ஸ் ஃபுல்லாக தூக்கிட்டு அப்படியே புதற மாதிரி இருக்கும் என்னோடய முடி. ஆனால் இப்போ ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி பின்னி போட்டோன்னா, இப்போ எப்படி பின்னி போட்டு வெளியே போயிட்டு வரணும் அதே மாதிரி வரும்போதுட்டும் என் முடி அதே மாதிரி இருக்கும், ஹேர் ஸ்டைலே கலையாது. இப்போலாம் வந்துட்டு ஆயில் வைக்காமல் போகிறத விட ஆயில் வச்சுட்டு போகிறனால நல்லா க்யூட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லப்பர் பேண்ட் வச்சுட்டு கீழே செக்யூர் பண்ணிவிட்டு பின்னல் போட்டு, அந்த பின்னல் ரொம்ப ஒல்லியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நான் லைட்டாக இழுத்து விடுங்க. அப்போ வந்துட்டு நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி பார்வையாக அழகாக இருக்கும். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குட்டி ஹார்ட்டை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதான வீடியோ ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஆர்டிஃபிஷியல் பூ இருக்குது, அந்த பூவை வந்துட்டு வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். என்னோடய லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு மிஸ்ஸிங், என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எஸ், நான் இன்னும் பொட்டு வைக்கலைங்க. என்ன தான் பண்ணாலும் திருப்பி கண்ணாடி பார்த்துட்டு இருந்தாலும் பொட்டு வைக்கலையே அப்படி சொல்லிட்டு அது ஒன்று மிஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு ஒரு குட்டி டான்ஸ் வெரைட்டியில் ஓகே அப்புறம் பொட்டு வச்சுட்டு இந்த ஹேர்ஸ்டைலை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா, டேக் கேர். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.